ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DavidJames சேனல். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து வாரிசு மூவிலேருந்து தான் நிறைய ஸ்டெப்ஸாக போட்டுகிட்டே இருக்கோம் ஒன் பை ஒன்னாக. ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க சம் ஸ்டெப்ஸ் அதர் தேன் வாரிஸ், அதுவுமே நம்ம வந்து இது முடிச்சுட்டு நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம்னா இது வச்சுட்டு அந்த ஸ்டெப்பு. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், அந்த ஸ்பீடு தான் ஆப்வியஸாக சொல்கிறேன்னா ஸ்பீடு தான். லாஸ்ட் வீடியோ அந்த இதில் நான் சொன்ன மாதிரி ஸ்பீடு மட்டும் நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா கரெக்டாக போட்டுடலாம். ஸ்டெப் வைஸ் கொஞ்சம் ஈஸி தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பம்ப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பம்ப்னால் நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்மளோட பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெக் வந்து கொஞ்சம், அதாவது நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி ஸ்லைட்டாக ரைட் சைடில் டர்ன் பண்ணிக்கோங்க. நாட் ஃபுல் ரைட் சைடு, கொஞ்சம் ஸ்லைட்டாக. ஓகே, இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு லெக்கு முடிச்சிடலாம். லெக்கில் என்னென்னா 1 2 3 4 5 6 வரைக்கும் நம்ம வந்து லெக்கு கவுண்ட் வந்து அந்த ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்படி. ஓகேவா? 7 8 வந்து க்ளோஸ் ஜம்ப். ஓகேவா? ஸோ அந்த 6 வந்து எப்படி பண்ணோன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன மூவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டோ எப்படி தூக்குறது தான், ஹீலை பேலன்ஸ் பண்ணி. ஓகே, அப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஸோ நீங்கள் ஹீலை பேலன்ஸ் பண்ணி வெறும் டோ மட்டும் கூட இப்படி இந்த ஜம்ப் நீங்கள் இந்த ஜர்க்கு கொடுத்து பண்ணிங்கனாலும் க்யூட்டாக இருக்கும். இல்லைன்னா 1 2 ஸ்லைட்டாக அப்படியே, அதாவது மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லா மூவுக்குமே இது இப்படி, அதாவது இப்படி இருக்கிற காலை இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது இப்படி எடுத்து வைப்பாங்கன்னு கிடையாது, இப்படி சம் ஸ்டெப்ஸுக்கு இப்படி பண்ணுவாங்க. பட் சம் ஸ்டெப்ஸுக்கு ஜம்ப்பும் பண்ணுவாப்பில் தளபதி சரி, பேக்கில் ஆடுறவங்களும் சரி. ஸோ என்னோடய சஜஷன், நீங்கள் முடிஞ்சால் ஜம்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் ஷோல்டரை கொஞ்சம் நல்லா இப்படி குலுக்கிடுங்க. அப்படின்னா இப்படி. ஓகே, அப்படி குலுக்கும் போது அது அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லெக்கோட மூவ். ஸோ ஹேண்ட் என்ன பண்ணுறோன்னா ரெண்டாக வந்து நம்ம பொசிஷன் மாற்றுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு 1 2 இதுதான் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி வச்சுட்டு 1 2. ஓகே, 1 2 முடிச்சுட்டு தென் 3 4. ஸோ 3 4 வந்து லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை ஃப்ரண்ட்டில் இப்படி மடக்கிட்டு 3 4. ஓகே, ஸோ 1 2 3 4. அதுக்கப்புறம் 5 6 எப்படின்னா ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கான். ஸோ ரைட் ஹேண்டை இப்படி மேலே வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டை கீழே எடுத்துவாங்க. இது வந்து 5 6. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இல்லைம்மா, ரெடி? 1 2 3 4 5 6. இந்த ஸ்பீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 5 6 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா 1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஜம்ப்பு. ஓகே, ஸோ 6 7 ஜம்ப் பண்ணும்போது உங்களுக்கு லெக் பொசிஷன் வந்து இப்படி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுது ரைட் சைடில் ரைட் லெக்கு ஓப்பன் ஆகணும். இதே இதுவை ஸ்லைட்டாக லெஃப்ட் சைட் திரும்பி பண்ணுவோம். சம் பொசிஷன் சேஞ்சிங் மட்டும் இருக்குது ஹேண்ட்ஸில். அதை முடிச்சிட்டோம். 6 7 வரும்போது 6 7 வரும்போது லெஃப்ட் லெக் போகணும். ஃபஸ்ட்டு ரைட் லெக் ஓப்பன் ஆகணும், இந்த சைடு ஜம்ப் பண்ணும்போது லெஃப்ட் லெக். ஓகே, ஸோ இப்போது இதில் என்னென்னா நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்களே, ஜம்ப் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்களே ரைட் சைடில், ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் லேண்ட் ஆகி அந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணுறீங்களா, ஜம்ப் பண்ணி இப்படி வைக்கும் பொழுதே இந்த லெக்கோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த லெக் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லேண்ட் ஆகுங்க. ஓகே, இப்படி ஜம்ப் பண்ணிவிட்டு லேண்ட் ஆகும்போது இப்படி வந்துடுங்க. அப்போ தான் அடுத்த இது நீங்கள் ட்ரிகர் பண்ண முடியும் ஸ்டெப்பை. ஓகே, ஸோ இப்படி லேண்ட் ஆகிட்டிங்களா? லேண்ட் ஆகிட்டு சேம் 1 2. அதாவது இது வந்து கீழே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கிடையாது, கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு இப்படி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 2. நம்ம இங்கே பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் வச்சோம். ஸோ லெஃப்ட் சைடு ஆடுறப்போ ஆப்வியஸாக லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில், ரைட் ஹேண்ட் பேக் சைடு. ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்குது, ஸோ மேலே ரைட் ஹேண்ட் கீழே 4 5 6. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6. ஓகே, தென் 7 8. ஓகேவா? அசியூம் ஜம்ப் பண்ணும் இது. ஓகே, 7 8.
ஸோ இந்த ஜம்ப் முடிச்சுட்டு லேண்ட் ஆகிடுவீங்களா, லேண்ட் ஆகும்போது லெக் ஓப்பனாக வேணாம், க்ளோஸாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்புக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா டக்கு 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 டக்குன்னு பண்ண போகிறோம். ஓகே, நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஸோ இது முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் முடிச்சிடலாம். ஹேண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா ரைட் ஹேண்டை மேலே எப்படி எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு ஃப்ளோவாக இருக்கும் இது. அதாவது என்ன பண்ண போகிறோன்னா இப்படி தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு ரொட்டேட்டு, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி சைடாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி சைடாக வர்றது. ஓகே, ரைட் ஹேண்டை மேலே எடுத்துகிட்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கா, அப்படியே ரைட் ஹேண்ட் கீழே எடுத்துகிட்டு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் மேலே போயிடும். ஸோ இங்கே கீழே வரும்போது டங் 1. ஓகே, அதாவது 1 2. ஓகே, ஸோ 1 2. ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ். இது புரியலன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஏன்னா நம்ம லெக்கோட பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ ஏன் தனியாக சொன்னேன்னு கேட்காதீங்க, இது வந்து ஜஸ்ட் கவுண்ட்டுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ லெக்ஸ் என்ன பண்ணோன்னா 1 ரைட் லெக்கை வச்சு ரைட் சைடில் இப்படி ஜம்ப் 1 2. ஓகே, 1 2. இதுதான் பொசிஷன், இதுதான் ஸ்டெப்பு. ரைட் லெக்கை தட்டுறது 1, தட்டும் போது லெஃப்ட் லெக் இப்படி மடக்குங்க. தென் லெஃப்ட் லெக்கை பேலன்ஸ் பண்ணி ரைட் லெக் எடுத்து பின்னாடி 2. ஓகே, ஸோ 1 2 3 4. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 செட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 2 சேர்த்து போகலாமா? எப்படின்னா ஸ்லோ பண்ணுறேன். ஓகே, 1 2. ஓகே, இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி மேலே வந்துட்டு கீழே வரும்போது ரைட் ஹேண்டில் அப்படி தட்டணும், தட்டும்போது லெக்கும் அப்படி தட்டணும். ஸோ 2 சேமாக இருக்கும். அதாவது ஓப்பன் தட்டு, ஓப்பன் தட்டு. ஓகே, சூப்பரா. இது நீங்கள் வந்து 1 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி போய்டுங்க. ஓகே, எப்படின்னா ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ணணும். இது வந்து இப்படி முடிக்கிறீங்களா, ஸ்டெப்பை முடிய போகுது. இப்படி முடிச்சுட்டு இப்படி வந்துடுங்க. அதாவது இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டு கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தட்டிட்டு இப்படி வச்சுருங்க. ஹீரோயின் வந்துடுவாங்க அப்போது சாங்கில். வந்ததுக்கப்புறம் அது வந்து ஜஸ்ட் இப்படி இப்படி குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு 2 ஸ்டெப் பண்ணிவிட்டு அப்புறம் லெக்கில் ஆசீர்வாதம் வாங்க மாதிரி. ஸோ இந்த ஸ்டெப்புமே பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எப்படின்னா ஈஸி தான். இப்படி முடிச்சிட்டிங்களா, முடிச்சுட்டு 1 2 1 2 3 4 5 6. ஓகே, எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஒரு ஜர்க்கு இப்படி பண்ணுறீங்க, பண்ணும்போது ரைட் லெக் இப்படி தூக்கிடுங்க. 1 2 3 4 5 6 தென் 7 8. ஓகே, ஸோ ரைட் லெக்கை தூக்கும் போது நீங்கள் இப்படி பின்னாடி போகணும். கீழே வச்சுன்னா ஸ்டெப்பு 1 2 3 4 5 6. ஓகே, அப்படியே 7 8 அடி கிளம்ஸியாக முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் அவ்வளோதான். இது வந்து ஈஸி தான், கொஞ்சம் அந்த ஸ்பீடு மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா தூள் கலப்பிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.